இலங்கைக்குள் தொற்று நோயாக மாறியுள்ள டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்பு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியிலான செயற்திட்டம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் ஆலோசனைக்கு அமைய நாட்டில் இனங்காணப்பட்ட 10 மாவட்டங்களின் 70 பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு திட்டம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த கலந்துரையாடலில் தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி லலித் பியோம் பெரேரா, இலங்கை இளைஞர் சமூக சம்மேளனத்தின் அதிகாரிகள், MTV MBC ஊடக வலையமைப்பின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நமது நாட்டில் இந்த டெங்கு நோய் எந்த அளவிற்கு தொற்று நோயாக மாறியுள்ளது என்பதை கடந்த 2 மாத காலங்களாக நாம் அவதானித்தோம். அதனால் சிரசு ஊடக வலையமைப்பு முன்வந்து தேசிய கடமையாக அதனை எண்ணி அந்த செயற்திட்டத்தை மிக சிறந்த முறையில் முன்னெடுத்தது. ஆதலால் நாம் இந்த வருடத்தில் இதனை சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டும். இலங்கையில் உள்ள சிறுவர் முதல் பெரியோர் வரையான அனைவரும் இதனை முகம் கொடுக்க நேரிடும். அதனால் இந்த நாட்டில் பொறுப்புள்ள ஊடகம் என்ற ரீதியில் நீங்கள் சிரசவுடன் இணைந்துள்ளீர்கள். இலங்கையர்கள் எதிர்நோக்கியுள்ள டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு ஊடகம் என்ற ரீதியில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற பொறுப்பு எம்மிடம் உள்ளது. இதேவேளை கடந்த 25ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்ட தேசிய டெங்கு ஒழிப்பு மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,36,156 இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த இடங்களில் நுளம்பு குடம்பிகள் உருவாகும் 938 இடங்கள் இனங்காணப்பட்டதுடன் அபராதமாக 4,80,00,000 ரூபாய் பணம் அறவிடப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் செனரத் பண்டார தெரிவிக்கின்றார்.